வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான மருத்துவ குணம் நிறைந்த சட்னி ரெசிபி தான். இந்த சட்னி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல வாழைத்தண்டு எடுத்துக்கணும். நல்ல முத்தின தண்டாக இல்லாமல் பிஞ்சு தண்டாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போ உபயோகிக்க போகிறது ஒரு அரை தண்டு தான். இது அவ்வளோ நல்லது. கிட்னி ஸ்டோனுக்கு அவ்வளோ நல்லது. இது நல்லா நுனி பகுதியாக மட்டும் எடுத்துக்கோங்க. அடிப்பகுதி வேண்டாம். நுனி பகுதியை எடுத்துகிட்டு ஒரு அரை தண்டை எடுத்து நல்லா இப்படி பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மோர் இருந்துச்சுன்னா மோரில் கூட போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். ஒரு கரண்டியோ இல்லை இந்த மாதிரி விஸ்கு வச்சு எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தண்டுகளில் இருக்கிற நாரெல்லாம் வந்துடும். நடுவில் அந்த இதில் கம்பியில் ஒட்டிட்டு வந்துடும். இந்த பார்த்தீங்களா, வருது பார்த்தீங்க. இதே மாதிரி. ஆனால் இது இப்போ இளந்தண்டாக இருக்கனால நார் அவ்வளோவா கிடையாது. உங்கள்கிட்ட இந்த இளந்தண்டு இல்லாமல் கொஞ்சம் முத்தின தண்டாக இருந்துச்சுன்னா நல்லா 2-3 ட்ரிப்பு எடுத்திங்கன்னா இதே போல் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு 5 காஞ்ச மிளகா, புளி, 2 பல் பூண்டு, நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சது, ஒரு கை கொத்தமல்லி தழை நல்லா அலசி தண்டெல்லாம் இல்லாமல் அலசி வச்சுக்கோங்க. தேவைக்கு தக்கன உப்பு, அவ்வளோதான். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஆனால் இந்த சட்னி பார்த்திங்கன்னா வாழைத்தண்டில் செஞ்சதுன்னு உங்களுக்கு சொல்லவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே முதல்ல உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு தான் செவக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா வறுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் வரணும். கருக விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, ஒரு 5 காஞ்ச மிளகா, அவங்கவுங்க காரத்துக்கு தந்தாப்புல. நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்தால் இதில் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை 2 காஞ்ச மிளகா தூக்கலாக சேர்த்துக்கோங்க. இது அளவான காரமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் வேர்க்கடலை, ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், அதனால தான் நான் கடைசியாக போடுறேன். வறுக்காத வேர்க்கடலைன்னா நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடும்போதே நம்ம அதையும் சேர்த்துடலாம். நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயிலேயே வாழைத்தண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை தண்ணியெல்லாம் ஒட்டை பிழிஞ்சிட்டு அதில் எடுத்து போட்டுருங்க. அதில் ஏற்கனவே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு. மறுபடியும் உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னா 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதையும் நல்லா அந்த தண்ணி சத்து போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி அதையும் போட்டுக்கோங்க. இந்த தண்ணியிலே உங்களுக்கு தக்காளியில் தண்ணி விடும். அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அதிலே சேர்த்துருங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி ரொம்ப மையணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆற விட்டு மிக்சியில் அரைக்கத்தான் போகிறோம். அதனால் ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம நார்மலாக எப்படி சட்னிக்கு வதக்குவோமோ அதே போல் வதக்கிட்டு இதில் நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்குங்க கடைசியாக. அது சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. சும்மா 2 நிமிஷம் வதக்கினா போதும். அந்த சூட்லேயே வதங்கிடும். கடாயினுடைய சூட்லேயே வதங்கிடும் உங்களுக்கு. அவ்வளோதான், வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் புளி தேவைக்கு தக்கன புளியையும் அதிலே போட்டுருங்க. புளி, வெள்ளைப்பூடு அதையும் கடைசியாக போட்டுட்டு புளியில் நார் குச்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் சுத்தமாக எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட பருப்புகள் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு விப்பரில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமேலு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. இதுக்கு தேங்காய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கோம், தேங்காய் தேவை கிடையாது. போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அருமையான சட்னி தயாராகிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துக்குவோம்.
மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்குங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுருவோம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொட்டிட வேண்டியதுதான். வாழைத்தண்டு சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நம்ம வாழைத்தண்டை உடம்புல சேர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்டோன், பித்தப்பை ஸ்டோனு, பித்தம் உங்களுக்கு அதிகமாக வெளியேறாமல் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு ஸ்டோனாக பித்தப்பையில் ஸ்டோன் உருவாகிடும். அது கிட்னி ஸ்டோனு, இந்த ஸ்டோன்லாம் உள்ளே வராமல் இருக்கணும்னா வாழைத்தண்டை அதிகமாக உபயோகிக்கணும். பெரியவங்க நம்ம சாறு எடுத்து குடிச்சிடலாம். சின்ன பிள்ளைங்க சாறு குடிக்காதுங்க. அதுக்காக நம்ம இப்படி சமையலில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இது பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வாழைத்தண்டுன்னு அதுகளுக்கு தெரியவே தெரியாது. தனியாக நம்ம வாழைத்தண்டு பொரியல் கூட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு மென்று மென்று துப்பிடுங்க. அதுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் இப்படி சட்னியாக வச்சு நீங்கள் கொடுங்க. தாளிப்பை தாளிச்சிட்டு அதில் நீங்கள் கொட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது இட்லி, தோசைக்கு அருமையாக இருக்கும். சாதத்துலேயே நம்ம போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. அருமையான சட்னி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.